முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் திருமானனா இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் கம்யூனிஸ்ட்ல இருந்து இருக்காங்களா? இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் அம்மா பிரேமலதா மேடமா? இல்லை. வேற யார் இருக்காங்க? முதலமைச்சர் வேட்பாளர் ஐயா வைகோ அவர்களா? இல்லை. முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் வேல்முருகன் அவர்களா? இல்லை. நேத்து வரைக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்களான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால நீ புகழ்ந்துட்டு இருக்காரு சட்டசபையில். ஐயா எனக்கு கொஞ்சம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருங்க, அப்பாவும் பையனும் புகழ்ந்துடுறேன். எம்எல்ஏ சீட்டு வேணும்னா எங்க தலைவர் விஜய் அவர்கள் திட்டா சீட்டு கிடைச்சிரும். விட்டுருக்கு, நல்லா இருந்துட்டு போறார், நமக்காக நல்லா இருந்துட்டு போறார், போட்டோம் போனா பொழைச்சு போட்டோம். சோ அப்ப இன்றைக்கு நம்மளை வச்சுதான் அங்க வியாபாரம் பயங்கரமா ஓடுது. ஒரு பெரிய வியாபாரியை போட்டு ஒரு சின்ன வியாபாரி வந்து போட்டி போடுவாங்களே, அந்த மாதிரி நாங்க விஜய் கிட்ட போயிடுவோம், விஜய் கிட்ட போயிடுவோம், விஜய் கிட்ட போயிடுவோம். அங்க திமுக வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க தலைவர் முதல் நாளே சொல்லிட்டார், 234 தொகுதியிலும் தனியா நின்று வெற்றி பெறக்கூடிய வலிமை எனக்கு இருக்கிறது. தொண்டர்கள் பலத்தை மட்டும் சொல்லல, மக்களுடைய பலம் தெளிவா சொன்னாரு. நான் வீடு வீடா போயிட்டு தான் கட்சியே ஆரம்பிச்சேன், நீ இனிமேல் தான் வீட்டுக்கே போறீங்க. அப்ப அஜெண்டா தெளிவு. நமக்குள்ள ஒரு வேக ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு டிவி மாயை உருவாக்குவாங்க. நீங்க 2014 திருப்பி சொல்ற 2014 தேர்தல் கிளம்பி எப்படி தெரியுமா? கலைஞர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க தான் பவர், காங்கிரஸ், பிசிகே, பிஎம்கே வரிசையா பாத்தீங்கன்னா எல்லா கட்சி இருந்துச்சு. ஆனா 2014 எதிர்கட்சியா கூட திமுக. அந்த ரிசல்ட் தான் திருப்பி வரப்போகுது. என்றைக்கும் திமுக 2வது தடவை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. என்றைக்கும் வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை அவங்க அப்பனாலே உடைக்க முடியல, பையனால உடைக்க முடியுமா? கலைஞரால உடைக்க முடியல, ஸ்டாலினால உடைக்க முடியுமா? முடியவே முடியாது. அதுதான் வரலாறு சொல்லுது.